என்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் மீண்டும் இந்த பொங்கல் சிறப்பு கூட்டத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது ஆண்டவருக்கும் அருமையான மாஸ்டர் வேலுச்சாமி வேலுமணி அவர்களை வாழ்த்துகிறேன். திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். இதற்கு முன்னோடியாக இருந்த அருமையான அன்பு சகோதரர் மனாஸ் ஐயாவை வாழ்த்துகிறேன். மனாசாவோடு மயானாஸ் ஐயா பிஏ நிறைய பேர் வந்திருக்காங்க. அவருக்கு குரு பிஏ எல்லாரும் அவருக்கு குரு பிஏ தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவரோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட கூட்டங்கள் தமிழ் என்பது ஒரு சாதாரண ஒரு மொழி இல்லை. கிரேட் லாங்குவேஜ் இன் வேர்ல்டு, பழமை வாய்ந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா இந்தியாவுக்கு வந்தார். தமிழகத்தில் நிறைய பேர் இப்போ ஆர்வை இருக்கும். இது சென்னை மாகாணம் என்று அது அதிகாரத்தில் பெயர். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்டேட் சென்னை மாகாணம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தரைவழி இருந்திருக்கு. வழி இல்லாமல் வந்துட முடியாதுல்ல. அன்றைக்கி ஃப்ளைட்டு கிடையாது, கப்பலும் இல்லை. கப்பல் அதிகமான மூவ்மெண்ட் இல்லை. கப்பல் இருந்துச்சு, ரொம்ப குறைவாக இருந்துச்சு. கப்பல் தரை வழியாக தான் வந்திருக்கணும். அப்போது ஆதி காலத்தில் ஆபிரகாமுடைய காலத்திலிருந்தே ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. ஆபிரகாமுடைய 3 மனைவி. முதல் மனைவி யார்? சாராள். அடுத்த மனைவி ஆகார். அது ஒரு ஜாதி ஆகிட்டு மூன்றாவது ஒரு மனைவி ஒரு இடத்துல சொல்லுவார், கேதுருவாக பிறந்த பிள்ளைகள் அது ஒரு அடிமைப்பட்ட பிள்ளைகள், வெளியே வராது. அவங்க அங்கேருந்து தப்பிச்சம் பொழைச்சோன்னு இமயமலை கைபர் கணவாய் வழியாக சிந்து சமவெளி நகரத்தில் குடியேறி அது அவங்க அதில் வந்தாங்கன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. அதுலேருந்து வந்தவங்க தான் இவங்க. இங்கே இருந்தவங்களாம் திராவிடர், அவங்க வந்தவங்க ஆரியர். அவங்களுக்கு ஆரியர் என்று பெயர். அந்த சிந்து சமவெளியில் குடியேறினாங்கன்னு எனக்கு 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் வரை இருந்துச்சு. இப்போ அந்த சரித்திரத்தெலாம் எடுத்துட்டாங்க. அப்போ அது நம்முடைய சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி தான் சொல்லணும். அந்த சந்ததி அப்போ ஆபிரகாம் காலத்திலே கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் இந்தியாவோட ஆசியா கண்டத்தில் இந்தியாவுக்கும் ஐரோப்பா கண்டத்திற்கும் போக்குவரத்து இருந்திருக்கு. இங்கே வாசன தெரிவிக்க இருந்திருக்கு. வெள்ளக்கார ஆட்சிக்கு என்ன பண்ணிட்டா 3 விதமான மக்கள் வந்திருக்காங்க. ஒரு மக்கள் ரூலர், ஆட்சியாளர்கள். இன்னொரு பக்கம் வியாபாரி, பிஸ்னஸ்மேன். இன்னொருத்தர் மிஷனரிஸ், அவங்க காஸ்பல் சொல்கிறவங்க. மிஷனரிஸ் ரொம்ப குறைவு. அவன் நம்மளுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. வியாபாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து பொருள், சிகரெட்டுக்குரிய புகையிலை, மேல்நாட்டு செந்து அதெல்லாம் இங்கே கொண்டு இங்கே விற்றுட்டு இங்கே இருக்கிற புகையிலை, வீடி புகையிலை, இங்கே இருக்கிற அந்த சுருட்டு எல்லாத்தையும் வாங்கி அவங்க ஊருக்கு கொண்டு போயிருக்கான். அங்கேருந்து பொருளாக கொண்டு வந்திருக்கான், இங்கேருந்து பொருளாக கொண்டு வந்திருக்கான். அங்கேருந்து ஒரு 50 கிலோ பொருள் இன்னும் 100 கிலோ கொண்டு போயிருக்கு. திருப்பி அந்த 100 கிலோ கொண்டு போய் அந்த 150 கிலோ அங்கேருந்து கொண்டு வரான். திருப்பி இங்கேருந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்களுக்கு இங்கேருந்து பணத்தை கூட அவங்களை அப்போ 3 வகையான ரூலர்ஸ், ஆட்சியாளர்கள். அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சியாளர்களே இருக்காங்க. அப்போ இது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் உள்ள சரித்திரம். இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த சரித்திரம் 2000 ஆண்டு. அப்போ அவர் கூட அந்த சீஷர்களுக்கு முதல் வருத்த சாட்சி சேவான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சேவான் முதல் வருத்த சாட்சி. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வரை சேவானுடைய ரத்த சாட்சி, முதல் ரத்த சாட்சி அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் தொகை பெருகினவர அன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் சீஷர்களை வெட்டுறாங்க, தலையை வெட்டுறாங்க. அப்போ 11 சீஷர்கள், ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு. அதில் 11 சீஷர்கள், அதுக்கப்புறம் ஒரு சீஷர் சேர்க்குறாங்க, 12 ஆகுது. இறந்து போன சீஷருக்கு வருது. அதில் யோவான் மட்டும்தான் நல்ல நார்மல் டெத்து, 83 வயது. அவர் தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், வெளிப்படுத்தல். யோவான் ரோமர் அரசை கூப்பிட்டு எண்ணெய், அதாவது பூரி போடுற சட்டிக்குள்ள, வடை போடுற சட்டிக்குள்ள அந்த போட்டு அந்த சிக்கன் 65 அள்ளி போட்டு அந்த சட்டியில் எண்ணெய் எப்படி கொதிக்கும், சிக்கன் 65 மசாலா போட்டு ஊற வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அந்த பாய் என்ன பண்ணுவார், நல்லா சூடு ஏற்றுவார். எண்ணெயை எவ்வளோ உயர் இருக்காது, ஃபயராகிற அளவுக்கு சூடு ஏற்றி அதில் அள்ளி போடுவார். அதே மாதிரி சூடில் தான் அதான் தூக்கு தண்டனை, மரண தண்டனை. அங்கே இருக்கும் ஆட்சியை ரோம பெருசாக அது ஒரு வேறு மரண தண்டனை. அந்த தண்டனையில் யோவானை தூக்கி உள்ளே விடுறாங்க. யோவான் அவர் கூலிங்காக நிற்கிறார், அதில் நடந்து போகிறார். இப்படி அந்த அக்னி செட்டிகளை தானியில் கொண்டு போய் விட்ட பொழுது தானியில் கூட இன்னொரு பேர் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் கூட இன்னொருத்தர் சுற்றுறாரு. சிங்கம் பட்டுச்சு, அவங்க ஒன்றுமே பண்ணாங்க. அப்போ பார்க்குற அந்த ராஜா என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒன்றுமே பண்ணணும்னு நாடு கடத்துறான். நாடு கடத்தி தான் அவர் என்ன பண்ணுறார், பத்மதீவுக்கு போகிறார்.
பத்துதீவில் கொண்டு விட்ட கடவுள் அவரோடு பேசுகிறார். அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம். அதுதான் ஒரு நார்மல் டெத்து. மற்ற எல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இந்த அந்த வாழு பக்கத்தில் கொண்டு 12 சிசில் பண்டுமையான சூசைடு பேதுரடிகளை தலையில கட்டி சிலுவையில் ஆணி அடித்து அப்படியே தோலை உரிச்சிடுறாங்க. அந்திரேயாவை எக்ஸ் வடிவத்தில் சிலுவையில் அடைஞ்சி தோலை உரிச்சிடுறாங்க. யாக்கோபை கருத்தை அறுத்துடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். கடந்த நாட்கள் கூட வாட்ஸ்அப்பில் அந்த சரித்திரம் வந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த 12 சீசனில் 11 சீசனில் கொலை செய்யப்படுறாங்க. அப்படி அப்பா இணைச்சி அதான் அப்போஸ்தலர் தொண்டமதிகம் நசுக்கப்படுறாங்க. நசுக்கப்படுறப்போ அதுலேருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சா பொருத்தமா எங்கே வராரு, இங்கே வந்துடுறாரு. கப்பலில் வந்து இறங்கி கிராங்கனூர், இங்கே கோழிக்கோடுன்னு சொல்லிக்கிற கேரளா பட்டத்தில் கிராங்கனூர் இறங்கி கால்நடையாக நடந்து அந்த தூத்துக்குடி, அந்த கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிலாம் போய் கடைசியாக சென்னையில் வர்றாரு. அவர் வந்தது கிபி 52 ஜூலை 3, ஜூலை மாதம் 72வது வருஷம். அவரை கொண்டது எங்க, தாமஸ் ரோண்டே. அவர் கடைசியாக ஃபைனல் உயிர் போனது எங்க, சின்னமலை ஏஜி சர்ச்சி. அங்கே ஒரு சின்ன ஆட்சி இருக்கும், அதுக்குள்ள பொண்ணு அவர் அந்த குகை இருக்குது. நான் பார்க்கணும்னு நினைக்கிற முடியல. ஒரு ஆட்சி மருத்துவம் ஆட்சி சர்ச்சி உள்ள இருக்குது, அது உள்ள தான் அவங்க கொள்றாங்க. அது செத்த பிறகு ஒரு பாடியை கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுறாங்க பீச் ஓரமாக. அந்த உலகத்தில் வேற எங்கேயும் அவங்க கல்லறை இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ இது தோமா கல்லறைன்னு முடிவு பண்ணுறாங்க. அது சாந்தம் ஆசி சர்ச்சில் போனீங்கன்னா கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 20 அடி கீழே தரைக்கு கீழே ஸ்டெப்ஸு போட்டுருப்பாங்க. அது உள்ளதான் கல்லறை இருக்குது. எத்தனை பேர் போயிருக்கீங்க தெரியல, எத்தனை பேர் போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். நீங்கள் 1 2 3 4 5 பேர் போயிருக்கோம், 6 7 பேர் போயிருக்கோம் தோமா கல்லறை. அப்போ தோமா அந்த காலத்தில் வந்தார். அப்போ இது பழம்பெரும் நாடு, இது மொழி, கலாச்சாரம், வாசனை திரவியங்கள் இல்லைன்னு உருவாயிருக்கு. ஏலக்காய், கிராம்பு, புகையிலை, அது வீடி, அந்த புகையை வாய்க்கு போடுற புகையில, சிறு புகையில வர வாய்க்கு போடுற புகையில வர, அந்த இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நிறையா. அதே மாதிரி வாசனை திரவியங்கள், கிராம்பு, ஏலக்காய், அந்த முந்திரி, இதெல்லாம் தமிழ்நாடுடைய ஃபேமஸு. தமிழ்நாடு என்பது ஒரு சாதாரண இல்லை. அப்போ மொழிகள் என்ன பண்ணுது, அவர் வர்றதுக்கு அலெக்சாண்டர் வந்து இயேசு கிறிஸ்துவர்களுக்கு உதவி. என்ன உதவினா, அலெக்சாண்டர் என்ன பண்ணா, உலகத்தை ஆளுநருக்கு அந்த கிரேக்க பேரரசு, ரோம பேரரசுக்கு அப்புறம் அடுத்த உலகத்தில் மிகப்பெரிய பேரரசு கிரேக்க பேரரசு. அவருடைய தாட் என்னன்னா, வந்து ஜெயிப்பாரு, பேசிட்டு அவங்க மொழியை பேச வைப்பார். கிரேக்க மொழி பேசணும். ஆனால் வேதம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிரேக்க மொழி அவர் இங்கே வந்து ஜெயிக்கிறப்போ கிரேக்க மொழியெல்லாம் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அந்த மொழி கனெக்ஷன் இருக்காதான் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு எப்படி நாடு, பழம்பெரும் நாடு. இந்த உழவர் திருநாள் என்பது இது விவசாயம், ஒரு சாதாரண விவசாயம் இல்லை. இந்த உழவர் திருநாளை பற்றி சொல்கிறப்போ அழகா ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு திறந்து வைக்கிறா. ஒரு பையன் வேகமாக ஓடி வரான், அந்த சாப்பாடை தட்டிட்டான். சாப்பாடு தரையில் அப்ராண்டாவை கொட்டி போச்சு, விரண்டாவை உட்காந்து சாப்பிட்றான். தரையில் கொட்டி போச்சு, கொண்டு போன சாப்பாடு திரும்ப சாப்பிடுது. எல்லா பிள்ளைகளும் கிண்டல் பண்ணுறாரு. ஒரு பிசைக்காரி கீழே கொடுத்த சாப்பிட்றாரு, கிண்டல் கொடுத்து எல்லா பிள்ளைகளும் ஒரு விரோதமாக பேசுது. அப்போ இந்த வாத்தியார் பார்க்குறாரு, ஸ்கூலில் எல்லாம் பாதி இந்த பிள்ளை மட்டும் தனியாக இருக்குது. எல்லாம் கூடி அந்த பிள்ளைகள் பேசுகிறாங்க. அப்போ பேசுகிறப்ப என்ன பேசுறீங்கன்னு கேட்குறப்போ அந்த பொண்ணு இதை மாதிரி போயிட்டு அப்போ அந்த கொட்டி அதையே எடுத்து சாப்பிட்டு கூப்பிட்டோன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு, இது என்ன, நீ ஏன் செஞ்ச, எடுத்து சாப்பிட்டேன், கீழே தான் கொட்டி போச்சு, அதை போட்டுட்டு சாப்பாடு இல்லைன்னா என்கிட்ட சொல்லிட்டு நான் வாங்கி தந்துருக்க மாட்டேன்னா, மண்ணெல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன், என்ன பழக்கம். நம்ம டீச்சர் திட்டுறப்ப அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சு. அழுதுன்னா ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டு போகிறாங்க. ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு, ஏமா அப்படி பண்ணேன், வாத்தியாரை சொல்லியிருக்கேன், ஏன்ட்ட சொல்லியிருக்கலாம், நீ ஏன் கீழே இருக்குது எடுத்து சாப்பிட்றப்பன்னு பொண்ணு சொல்லுவோம். 4 மணிக்கு எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு செய்யறதுல எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அந்த சாப்பாடு வாங்கிட்டா எவ்வளவு கண்ணீரோடு அந்த ரிச்சா ஓட்டினாரு, ரிச்சா எழுதினாரு. இருந்தாலும் கூலி வேலை எவ்வளோ வேலை சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அரிசியை வாங்கினதுக்கு. இந்த சாப்பாடு செய்யறது எங்கள் அம்மா 4 மணிக்கு இருந்து போராட்டம், ஒன்று போராட்டம், அது தூரப்பட்ட எப்படி இருக்கும். அடுத்து எங்கள் அப்பா ரிச்சா வண்டியோ ஏதோ ஒரு வேலையோ கஷ்டப்பட்டு அந்த ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறாரு. ஒரு பொண்ணு நினைக்கிறார், அவர் அந்த பொண்ணுக்காக மனாசு ஃப்ரெண்டு மனாசு மாதிரியே உயரமாக இருக்கிறார் பாருங்க. அவர்தான் அந்த சீக்கிரம் வந்து அவர் ஒரு செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு செக்யூரிட்டி இவ்வளோ வெயிலே நிற்கணும், அந்த வெயிலில் நிற்கணும். இப்போ வெயில் காலம் எவ்வளோ கஷ்டம், மழையிலே நிற்கணும். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கள் அப்பாவுடைய வேர்வை சோறு, அது மட்டுமே அந்த அரிசியை கொடுப்பதற்காக ஒரு விவசாயி வந்து எவ்வளோ ஒரு போராட்டம், எந்த அளவுக்கு போராடி இருப்பான். அந்த மழை வீடாக பார்த்துக்கிட்டே இருப்பான்.
இந்த பருவத்தில் மழை பெய்யணும் ஒரு இடத்தை எடுத்து அதில் தண்ணி நினச்சி அதில் உழவு ஓட்டி அதில் ஒரு நாள் நெல்லை ஊற வச்சு நெல்லை எடுத்து ஒரு நாள் சாயங்காலம் போட்டுட்டு விதை போடுறோன்னு சொல்லுவாங்க. அதை பானையில் கெட்டி மூடி வச்சுட்டு ஒரு நாள் நனைய வச்சு அடுத்த நாள் அந்த விதையை கொண்டு போட்டுட்டு அந்த விதையில 22 நாட்கள் ஒரு செடியாக வளரும். அந்த 22 நாட்களுக்குள்ள திரும்ப மழை பெய்தா, தோட்டத்தில் தண்ணி வருதா, ஏரியில் தண்ணி வருதா, கிணத்துல தண்ணி வருதான்னு பார்த்து அந்த மழை வர பருவத்தை பார்த்து மழை பெய்யறப்போ தோட்டத்தில் தொழி அடித்து தொழியில் பழைய செடிகள் எல்லா செடிகள் குப்பைகள் எல்லாம் போட்டு அதை கலக்கி அதை 20 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு நட்டு 90 நாட்களும் 120 நாட்கள் அது விளையணும். 120 நாட்கள் தண்ணிக்குள்ளே நிற்கணும். அதுக்குள்ளே கூட அந்த தண்ணிக்குள்ளே நடந்து வரும், பாம்பு வரும், கீழி வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வருது. ராத்திரி பகல நனைஞ்சி அதை அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரப்போம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ வந்து மிஷின் வந்துச்சு, நடுறதுக்கு மிஷினு, வெட்டுறதுக்கு மிஷினு, மூட்டையை கொண்டாந்து சேர்த்துறது. ஒரு காலத்துல எங்கள் அம்மா அதில் வேலை செய்வாங்க. அந்த தொகை அடிச்சு அவ்வளவு கஷ்டமான இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கும் வயல். அதுலேருந்து கெட்டி சகதியில் அப்படியே சுமந்து இந்த கரையில் கொண்டாந்து போட்டு அடித்து அதுக்கப்புறம் அந்த மூட்டையாக்கி காய வச்சு ஒரு பக்கா ஒரு படி, அதாவது ஒரு பக்கான்னு சொல்லுவாங்க, ஒரு மரக்கா நெல்லை எடுத்து நனைய வச்சு அதுக்கப்புறம் அதை அவிச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை உரல்ல இடிக்கிறப்ப அந்த உமி தனியாக தவுடு தனியாக பிரித்து அதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ போராட்டம். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு நெல் அரிசியை நான் தூரப்படுறதுக்கு மனதில் இருந்த பொண்ணு சொல்லிச்சான். இதுதான் உழவன். உழவன் என்பது சாதாரண காரியம் இல்லை. நம்ம உழவனை ரொம்ப சீப்பாக வச்சுருக்கிறோம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்குறோம். ஆனால் அதுதான் ஒருத்தர் நாட்டில் ஒரு சினிமாவில் சொல்கிறாங்க, அந்த உழவன் அதுக்கு என்ன பண்ண முடியல, விலையை ஃபிக்ஸ் பண்ண முடியல. மற்றவங்களாம் அதுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். ஆனால் அறுக்கிறவன் மட்டும் ஒரு நாள் பார்த்தா 5 ரூபாய்க்கு, ஒரு நாள் பார்த்தா 500 ரூபாய்க்கு. 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க. நம்ம ஊரில் விளையில, நம்ம ஊரில் விளைஞ்சதுக்கு எவ்வளோ தூக்கி 2 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கிறது. அந்த தோட்டத்திலிருந்து எடுத்தாலும் கொடுக்குற கூலி கூட அவனுக்கு கிடைக்கல. 90 நாட்கள் தோட்டத்தில் பாடும். அப்படிப்பட்ட அரிசி இதை நான் எப்படிங்க விட முடியும்? இத்தனை பேருடைய கண்ணீரை அந்த பொண்ணு சொல்லிச்சான். அந்த ஹெட்மாஸ்டரே அழுதுட்டான். இதுதான் உழவர் திருநாள் என்பது ஒரு சாதாரண திருநாள் தான் சொல்றார். சங்கீதம் 126 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. கண்ணீரோடு சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அந்த 120 நாட்கள் விளைஞ்ச அரிசி வீட்டுக்கு வர்றப்போ, நெல் வீட்டுக்கு வர்றப்போ அவருக்கு எப்படி இருக்கணும்? எங்க மாமனார் எனக்கு கல்யாணம் பண்ணதுனால 2 வருஷமா நெல் சேர்த்து வச்சாரு. எதுக்கு? கல்யாணத்துல சோறு கூட அரிசி 1 வருஷத்துக்கு வச்சிருப்பார். அவர் டீச்சர், அவர் தோட்டத்தில் விளைஞ்சது 1 வருஷத்துக்கு நெல் வச்சிருப்பார். எதுக்கு? சாப்பாட்டுக்கு. இன்னைக்கு நம்ம நெல் அங்கேயே விட்டுட்டு 5 ரூபாய்க்கு விட்டு 50 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறோம். சத்து இல்லாத அரிசி. அதனால தான் சுகர் வருது. அன்னைக்கு அவங்களே அவிச்சு காய வச்சு அவங்களே இடிச்சு அவங்களே சாப்பிட்றப்ப அது அவ்வளோ சுகமான ஒரு வாழ்வு, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, வியாதி இல்லை. அதுதான் சொல்றாரு, கர்த்தர் சீயோனின் சிறையில் இருக்கும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போது இருந்தோம் சொல்லிட்டு அடுத்து நமக்கு கர்த்தர் 2வது வசனம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு நம்முடைய சிரிப்பு வந்துச்சா. அதுதான் சந்தோஷம். ஒருவேளை இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் நம்ம எப்படி கண்ணீரோடு இருக்கிறோம்? ஒரு சகோதரி வீட்டுக்காரர் ஒரு பத்தியா பாட்டி ஒரு குடியார், அவங்க தான் நம்ம ஜோம் பண்ணிட்டே இருக்கோம். சண்டைக்காரர் தண்ணி அடிச்சா சிறுவே நான் அடிச்சிடுவான், ஒரு மாதிரி ஆகிடுவான். அது இந்த பட்டியக்காரர்களோட ரொம்ப மோசமாகிடும். போனஸ் வரும், அட்வான்ஸ் வரும், ஏதாவது பிரதர்ஸ் யாராவது வாங்கி கொடுப்பாங்க, மேலே மேலே குடிச்சு ஒரு மாதிரி ஆகி பெரிய கவலை. அந்தம்மா முட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பல வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஜெபத்தை அம்மா கேட்கவே இல்லை. ரொம்ப வருத்தம். அந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறகுது. அந்த குழந்தையும் +2 முடிச்சு வாலிப வயசு வந்து காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு.
கணவருக்காக ஜோம் பண்ண விட்டுருச்சு. அந்த அம்மா ஜோம் பண்ணுறதை விட்டுருச்சு. ஹஸ்பண்டுக்காக ஜோம் பண்ணுறதை விட்டுருச்சு. இவ்வளோ நாள் தான் ஜோம் பண்ண முடியும். ஆண்டவர் ஜபத்தை கேட்கல. என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கல. சில நேரத்தில் தோல்வி. ஆனால் அடிமேல் அடித்த அம்மியும் அதிக காலத்தில் நேர்த்தியாய் செய்ய அட ஒரு காலம் வந்து துக்கிக்கிற ஒரு காலம், நகைக்கிற ஒரு காலம், சிந்திக்கிற ஒரு காலம். அதிக காலத்தில் அவர் நேர்த்தியாய் பொறுமையா இருக்கிறவர்கள் காத்திருப்பவர்கள் என்னைக்கு தகவல் மட்டும் நமக்கு தெரியும். எப்போ செய்யணுங்கிறது தெரியும். கேட்டோன்னு கொடுத்தா வேற இல்லை. கேட்டோன்னு எல்லா காரியங்களும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நம்ம சொல்லிட்டோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது எப்போ செய்யணுங்கிறது வந்து அவனுக்கு தெரியும். அந்த காலத்தில் அவர் குடிக்கிறவனா நான் குடிக்கக்கூடாதுன்னு கொஞ்சமாவது நினைக்கிறேன். இது நம்ம உயிர் இருக்கா, நம்ம குழந்தை இருக்கு, நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம சமூகத்தில் தப்பா நினைக்கலாம். எவ்வளோ மரியாதை பேசுகிறோம், அவங்கள பார்த்து எவ்வளோ மரியாதை அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த சமூகம் நம்ம ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறோம். சாதாரண ஆண் கொடுக்குது பெண்களை பண்ணணும். 100 ரூபா சம்பளம் வந்தால் 110 ரூபா என்ன பண்ணக்கூடாது. 100 ரூபா வந்த அன்னைக்கு எனக்கு பரோட்டா, மட்டன் சுக்கா, இடியாப்பம், பாயா. காலையில அந்த அந்த ஐயர் ஒர்க்கு சூப்பர் ஒர்க்கு. மத்தியானம் இது அது இருக்கிறதே சாப்பிட்டு இல்லாத அன்னைக்கு என்ன பண்ணணும், வயசுல ஈரத்துலேயே போட்டு இன்னைக்கு இந்த மாசம் இவ்வளோ வாழை போட்டு பிள்ளைக்கு பீஸ் இவ்வளோ சொந்த இந்த மாதம் இத்தனை கல்யாணம் இருக்குது, இந்த மாதம் அம்மா வாங்கிட்டு ஒரு நாள் பட்ஜெட் போட்டு நம்முடைய பிச்சை இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான். நம்ம ஏன் பீச்சே போய்க்கிறாங்க, அதுக்கு கொடுக்குற ஞானம் வேற, நமக்கு கொடுக்குற ஞானம் வேற. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். இன்னைக்கு அரசாங்கம் வச்சு நினைக்கிறேன் இயற்கை கார்டு கொடுக்கும், டெபிட் கார்டு கொடுக்கும், கிரெடிட் கார்டு கொடுக்கும். போய் சொல்லி பண்ணால் விட்டு வந்துடும். ஆனால் 1 ரூபா பொருளை 1 ரூபா விட்டு வாங்கணும், நமக்கு தெரியாது. அந்த வேலையை 1 ரூபா தான் 1 ரூபா சம்பளம் வந்து அவன் போட்ட உடனே போட்டுன்னு எல்லாத்தையும் இருக்கும். ரொம்ப பாப்பராக இருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இயற்கையை டெபிட் கார்டு வருதுனால மணி பேச பார்ப்பாங்க. இருக்கு இப்போ தேதி சொந்தக்காரங்க மணி பேச காசு பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க. 15ஆம் தேதிக்கு மேலே குறையுது, மணி பேச பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குறையில எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ சாப்பிடுங்க வியாபாரிகள் அதே இருக்காது. நான் பிஸ்னஸ் எனக்கு காலத்தாவது எனக்கு தினம் காசோடு தினம் தேவைப்படுவாங்க. ஆனால் இது இல்லாமல் சம்பளம் வாங்குற கஷ்டம் வந்து 90 விழுக்காடு இந்தியாவில் உள்ள மக்களிடம் தான் நான் பார்ப்பேன். மணி பேச கடன் மாதம் கடன் கொடுக்குற பார்த்தா கடைசி நாளையில் பணமே இருக்காது. இதை எல்லாத்தையும் கடனாக எழுதிப்பாங்க. அந்த ஒரு 8ஆம் தேதி சம்பளம் தான், 8ஆம் தேதி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவரோட 8ஆம் தேதி இருந்தால் என்னத்தையும் கட்டுற மாதிரி இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எண்ணி 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 என்ன பண்ணணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா மொத்தமாக சம்பளம் தானே என்ன ஆயிடுது, மொத்த பணமும் போயிடுது வட்டியோட. இதுதான் இங்கே நிறைய பேர் பின்னால் போய் அழிகிற காலங்கள். ஒருவேளை நம்ம ஆண்டவற்றை நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கேட்குறப்போ அவர் எதிர்காலத்தில் சரியா அந்த காலத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த காலம், இந்த காலம் நமக்கு நேர்த்தியான காலம். ஏன்னா நம்ம அந்த காலத்தை சரியான கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காத்துன்னு ஜெபிக்கிறோம். அந்த அம்மா அப்படி ஜோம் பண்ணி கணவர் மாதிரி பையன் காலேஜ் முடிச்சு வந்தான். ஒரு யூத் மீட்டிங் அட்டன் பண்ணான். அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஜெபத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அந்த அம்மா மாதம் வீட்டில் நடக்கிற கூட்டத்தை இந்த பையன் நடத்த ஆரம்பித்தான். இதேமாரி ஒரு கூட்டத்தை அப்பாவுக்கு பதில் அந்த பையன் ஆரம்பித்தான். அவன் நடத்துகிற கூட்டத்தை அப்பா பார்த்தார். வீட்டை விட்டு வீட்டில் படுத்திருந்த ஒரு நாள் எழுந்துச்சு மாலை நேரத்தில் குடிப்பதற்காக போனான். ஆனால் பையன் கண்ணீரோடு ஜெபித்து அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதை பார்த்தான். அதை நின்று கவனிச்சார். அதுதான் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அந்த வார்த்தை பெருமையாக இருப்பதாது. இருவரும் கருவுள்ள பட்டயம் எந்த நோக்கத்தோடு கடந்து போச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை. அந்த வார்த்தை அவனுக்குள்ள, அந்த மனுஷனுக்குள்ள கடந்து போச்சு. அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலைக்கு வந்த ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தை அவனுக்கு எல்லா நிலையிலும் ஒரு விடுதலை கொடுக்கும்.
குடிப்பழக்கப்படுது. அதுதான் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது. இதயத்தை விரும்பிருந்து வரும்போதோ அந்த நெடுங்காலமாய் காத்திருப்பது. ஒருவேளை அந்த நெடுங்காலமாய் அவன் காத்திருந்த ஜெபித்த பொழுது அந்த அம்மாவுடைய ஜெபம் எப்ப கேட்கப்பட்டது பாருங்க. 25 வருடங்கள் கழிச்சு ஆண்டவர் ஒரு பெரிய வாழ்வை தருகிறார். அதுதான் நகோமியோட வாழ்க்கையை பற்றி சொல்றாங்க. நகோமி அவருடைய கணவரை அழைச்சிக்கிட்டு பெத்லகேம் அப்பத்தின் வீடு மோவாப் தேசத்துக்கு போது வாழ்ந்துடலாங்க. 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகுது. 2 பிள்ளைகளுடைய பெயர் மக்லோன், கிதியோன். 2 பிள்ளைகளுடைய பெயர். 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போது வாலிப பையங்களை. அது ஒரே குடியாரவும் நம்ம ஒரு மாதிரி. திருமண முனைகள்லாம் வீழ்ச்சாப்பு, திருமண இடத்துலலாம் கஞ்சா அடிக்குது, திருமண இடத்துலலாம் பாவங்கள் நிறைந்து வாழுது. வாலிப பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து 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 விழுந்த வீடு, அந்த பாவத்தில் விழுந்த இடம், அந்த ஒரு தப்போது. 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுது. கணவன் செத்து போகிறான். அவன் விதவையாயிடுது. பிள்ளைகள் செத்து போகிறான். 2 பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க. 2 பிள்ளைகளும் இறந்து போன பிறகு அந்த அம்மா நினைக்குது, அப்பத்தின் வீட்டில் இருந்து பெத்லகேம் ஆண்டோடைய ரட்சிப்பின் வீடு, அந்த வீட்டில் இருந்து நம்ம இங்கே வந்தது தப்பு, நம்ம வந்திருக்கக்கூடாது, அந்த வீட்டில் நம்ம இருந்துக்கணும். அந்த அம்மா நினச்சி அந்த வீட்டுக்கு போகிறப்போ 2 மருமகளையும் கூப்பிட்டு தோன்றுறோம், இங்கே இல்லை, ஓடி போகிறோம், வந்தேன் மகனோடு 2 பிள்ளைகளோடு வந்தேன், இன்னைக்கு தனிமையில் போகிற அம்மா எவ்வளோ ஒரு கண்ணீர். அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போய் பாருங்க, எவ்வளோ ஒரு கண்ணீரான வாழ்வு பாருங்க. கண்ணீரோடு சொல்லுது. ஒரு மருமகா 2 பேரும் சொல்கிறாங்க, அவங்க கூட தான் வாழ்ந்தாங்க. அந்த அம்மா சொல்லுது ஃபஸ்ட்டு, ஒரு மருமகா திரும்பி போயிட்டா. அந்த மருமகா பேர் என்ன? ஓர்பால். ஓர்பால் ஓர்பால் அந்த அம்மா போயிடுச்சு. அந்த அம்மா போன உடனே ரூத்து சொல்லுது, நீ தான் என் வீடு. இதுதான் ஆண்டோடைய வார்த்தை. என்னன்னா, தாயின் தகப்பனை விட்டு கணவனோடு பெண்ணாவள் திருமணம் பண்ணப்ப எங்க இருக்கணும்? என் வீட்டுக்கு இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நான் தான் நடக்கிறேன். என்கேஜ்மெண்ட்ல இருந்து கல்யாணம் பிரதருடையது தம்பி நீ தான் இருக்கணும். நான் வந்து ஒரு குரு, ஆனால் ஃபுல் டைம் இல்லை, பார்ட் டைம். என்கேஜ்மெண்ட்லேருந்து நான் என்னுடைய ஆலோசனை இந்த ஐயர் கட்டுவார். திருமணமே போனேன். திருமணம் முடிஞ்சது. அன்றைக்கி ராத்திரி கணவன் வீட்டுக்கு போனோம். காலை கல்யாணம், இரவு கல்யாணம், சாயங்காலம் கல்யாணம், ராத்திரி 12 மணி. நான் ஒரு சுகர் பேஷண்ட். காலையில் எழுந்து படுக்கவே இல்லை, ரொம்ப டயர்டு. இந்த பொண்ணை அனுப்பிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு 2 பையன், 2 அண்ணன், ஒரு அம்மா அப்பா. அழுது அழுது போக மாட்டேங்குது. நனைஞ்சு அழுது அழுது கல்யாண சேரலாம் நினைஞ்சிச்சு. அப்பா கட்டி பிடிச்சிக்கிறது அழுதான், அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதான், நிறைய கட்டி பிடிச்சி வந்து 2 பேரும் அண்ணன் 2 பேரும் கல்யாணம் ஆகலை. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. முதல்ல தங்கச்சி கல்யாணம் தான். அழுகுது. நான் நினச்சேன் இந்த பொண்ணு எங்கே அங்கே போய் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். குறிச்சி மட்டும் ராத்திரி 12 மணிக்கு அனுப்பி விட்டார். என்னை கூட கூப்பிட்டார். கொல்லுப்பட்டியிலேருந்து போரூரில் கொண்டு வர தோத்தரம் நான் வரலன்ட்டேன். அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து கணவனோட நல்ல பையன் பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த தம்பி பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த தம்பி நல்ல பையன், நல்ல குடும்பம், ஒரே பிள்ளை, கவர்மெண்ட் செக்ரட்டரி. அவங்க அப்பா பிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறாரு. ஊரில் 4 கிரவுண்டில் வீடு, பெரிய பணக்கார குடும்பம், பணங்களை ரொம்ப வசதியானவங்க. எதுவும் ஏழை குடும்பம். அங்கே குடிக்கு இருக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டேன். 3ஆம் நாள் வந்துட்டு எப்போமா அந்த பாப்பான்னு கேட்டேன். எங்கள் அம்மா பேர் தான் அந்த பொருளுக்கு ராஜன். ராஜன் எப்போ உடனே சித்த பார்க்கலாம். இந்த எங்கள் வீட்டுக்கு உடனே கிளம்பிட்டேன். உங்கள் வீட்டை எல்லாருமே உங்கள் வீட்டு இருந்தேன். அது எப்படி இது எங்கள் வீடாகும்? நான் கெட்டி போகிற வீடு தான் எங்கள் வீடு. இந்த கொள்கை என்னைக்கு நம்மகிட்ட இருக்கோ உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் நான் உனக்கு விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜனங்களில் உன்னை எதுக்கு பிளான் வைக்கல. இதுதாங்க அதுதாங்க கட்டளை. இதுதாங்க கட்டளை தான். கர்த்தருக்கு பயந்து, நான் திருமணத்துல வாசிக்கிற வசனம், கர்த்தருக்கு பயந்து
என் குடும்பம் உருப்படலை, எதுக்கே நான் முன்னேறல, என் வீடு ஏன் கண்ணீர்ல இருக்கு, நான் ஏன் கண்ணீரோடு விதைக்கிறேன், எனக்கு ஏன் ஜெபம் கேட்கப்படல, என் வாழ்க்கையில முன்னேறல. நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ இது ஏதோ ஒரு பிரேக் சுவிட்ச் இருக்குங்க, அந்த பிரேக் சுவிட்ச் ட்ரிப் ஆனா ஷார்ட் ஆனா ட்ரிப் ஆயிரும், ட்ரிப் ஆனது திரும்ப போட்டீங்கன்னா நிக்காத பீஸ் எரிஞ்சுவோம். அந்த ட்ரிப் எங்க ஷார்ட்னு கண்டுபிடிச்சு அந்த ஷார்ட்டை நீ என்னைக்கு நம்ம சரி பண்றோமோ நீங்கள் நானும் அன்னைக்கு ஆண்டவர் எங்களையும் உயர்த்தி ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிற ஒரு காலமை கைவிடாத உயிருள்ள ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்த போது என் கண்ணீரால ஜெபம் ஏன் கேட்கப்படாத. அந்த ரூத்து கேட்டு நீதான் என் அம்மா, நீதான் உன் ஜெபம் தான் என் ஜெபம், இது இல்லை உன் தேசம் தான் என் தேசம். அப்பத்துக்கு வீட்டுக்கு திருப்பி எல்லாரும் சொல்லியாமா நம்ம ஏழை ஒண்ணுமே இல்லை, வேலைக்கு போய் தான் சாப்பிடணும், நீ வேலைக்கு போ, இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. நான் ஒண்ணுமே சோறு இல்லை தானே இங்கிருந்து மோவாப்புக்கு வந்தேன், மோவாப்புல எல்லாத்தையும் இழந்துட்டு மிச்சம் ஒண்ணுல அவன் எப்படி தானே வந்திருக்கிறேன், அப்ப நீ நானே என்ன பண்ணணும். அப்பதான் அம்மா போச்சா ஆண்டோடு இருக்கிறேன், இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உன்னை விட்டு நான் கைவிடுவதில்லை, உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஐயமின்றி பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். மரியாதை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கிருபை பெற்றவனை வாழ்க, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தாழ்மையில் உள்ள நமக்கு நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்ததை அவர் நல்லவர். நம்முடைய தாழ்மை என்ன, என்னுடைய குறை என்ன, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன வேதனை, நமக்கு நம்முடைய தாழ்மை அவர் நினைச்சிருக்கார். உங்களுடைய பெயரை என் பெயரை அவர் வச்சிருக்கிறார் தெரியும். அன்பு மகளே வீழா ஆண்டவர் நினைத்திருக்கிறார், அன்பு சத்தியவனையே ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அவர் மறவார். அந்த வார்த்தை நான் அம்மா சொல்லுவாங்க, போனவங்க ஆண்டவர் திரும்ப செய்வார். அந்த மாமியோட கண்களுக்கு திரும்ப கிடைச்சது எப்படி திரும்ப பாருங்க. அந்த தேசத்துடைய அந்த வயலுடைய ஓனர் வர்றாரு, அந்த ஓனருக்காருன்னு கீழே உள்ளவர் என்ன பண்ணாத காத்தா கூப்பிட்டு கட்டளைகள் யாத்திராத்துல 20க்கு அப்புறம் வாசிங்கன்னா நீ அறுக்கிறப்போ அது கரையோரமா இருக்கிறது என்ன பண்ணக்கூடாது, அது பறவைகளுக்கு ஒடுங்குற கடவுளுடைய கட்டளை. அது நாம சுத்தமா தொடச்சி பெருக்கி எடுத்துட்டு வந்துடுறோம். மிஷின்ல மசாலா அரைக்க போறோம், தொடப்ப கொண்டு போய் தொடச்சி பெருக்கி சுத்தமா தொடச்சி அடுத்தவங்க 1 கிலோ போய் நின்றுட்டு அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடும். அது சொல்ற கட்டளை நீ என்ன பண்ணா அது ஓரமா விட்டுட்டு வந்துடுது. யாருக்கு அது ஏன்னு சொல்ல பண்ண ஓனர் சொல்றாங்க. அந்த சந்தையிலாங்க இயேசு கிறிஸ்து வர்றாரு. இந்த வானத்தை புறப்படுத்த இயேசு கிறிஸ்து அதுதான் மத்தேயு 1ல வர்றாரு. அந்த ரூத்துல கடைசி அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல பின்பகுதியில அவருடைய சந்ததி சொல்லப்பட்டிருக்கு. அதுல வர்றாரு லூக்கா 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு அந்த சந்ததி எதுக்குன்னா அவர் கொடுக்கிற ஒரு மனது இருந்துச்சு. எப்ப நம்முடைய தாழ்மை கடையில நினைக்கிறோம்னா என்னைக்கு நமக்கு கொடுக்கிற மனசு இருக்கோ அன்னைக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை உயர்த்துவார். கொடுக்கிற மனசுல என்ன பண்ணுவாரு, உயர்த்துவாங்க. அதுக்கு தான் ஒரு பொழுதும் கொண்டு வந்து அமாவாசனைக்கோ பௌர்ணமி அன்னைக்கு காக்காவுக்கு சோறு வை, காலையிலேருந்து சாப்பிடாத, பல் விளக்கிட்டு டீ காஃபி குடிக்காத, வடை பாயாசம் செஞ்சு முதல்ல யாருக்கு சோறு வை. எதுக்குன்னா கொடுக்கும் தன்மை. தமிழ் பழக்கம் எவ்வளோ சூப்பர் பழக்கம் பாருங்க. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாத, மத்தியானம் 12 மணி வரையும் சூடாக மெதுவடை செஞ்சு சூடாக பாயாசம் செஞ்சு சூடாக எல்லாம் பண்ணி முதல்ல யாருக்கு வைப்பாங்க. அதான் ஒரு காக்கா சொல்லிச்சு ஒரு கிளிகிட்ட. என்ன சொல்லிச்சுன்னா, அந்த கிளியும் காக்காவும் பேசிச்சு ஒரு காட்டில். கிளி சொல்லிச்சு, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தியா, நான் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பார்த்தியா, நீ கண்ணை கரையின்னு கிடக்கிற, அதை இட்டு போனதே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த காக்கா ரொம்ப வார்த்தைப்படுச்சு. எனக்கு ஒரு கலரு, அந்த ஒரு கலரு, உடம்பு ஒரு கலரு, சோடிக்கு பச்சை, என்னென்ன கலரு, என்னதான் கடவுளே, முட்டாள் கடவுளே, நீ ஏன்டா அப்படி வஞ்சனம் பண்ற திட்டுச்சு. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கப்போ ஒரு வேடம் வந்தான், வலை வீசினா, கிளியை தூக்கிட்டான். காக்காவை
யாராவது கூடு கட்டி காக்கா வளர்க்காங்களா? இல்லை இல்லை. அவன் காக்கா கிளியை கொண்டு போயிட்டான். என்னடா இது, நம்ம கூட பேசுனதுக்கு ஒருத்தர் தூக்கிட்டு போகிறான்னா மனுஷன் தூக்கிட்டு போகிறானே, எவ்வளவு சந்தோஷமாக அந்த காக்கா பின்னாலே போச்சான். பின்னாலே போனால் ஒரு கூண்டுக்குள்ள வச்சான். வாழைப்பழம் போயிட்டான், கூண்டுக்குள்ள வச்சு கொய்யாப்பழம், சப்போட்டா பழம், இதே மாதிரி பேசுன்னு கூண்டு எடுத்து சுட்டு வாங்க வச்சான். சூடாக வச்சா எப்படி இருக்கும்? நான் துட்டிக்கு இருக்கு. யார மாதிரி பேசுன்னு? ஏன்னா கிளி பேசும், கிளி அழகாக பேசும், சூப்பராக பேசும். அக்கா வாங்க பேர் சொல்லிக்கிறோம். ரூத் அக்கா அவாயும் கேட்கும், எப்படி இருக்கீங்க கேட்கும். வந்திருக்கா கிளி அழகாக பேசும். ஆனால் அந்த கூண்டை எடுத்து சுற்றி வாங்க பரிதாபமான நிலைமை. நன்மையான நமக்கு நான் அழுகி பார்த்து அடுத்த நாள் போயிட்டு கூப்பிட்டு அடுத்த நாள் பார்த்து அடுத்த நாள் அமாவாசை வந்துச்சு. பார்த்தா காக்காவா அது பாசையில போடு, கா கா வா வா. கிளியை என் பாசையில பேசுறான், சூடு வைக்கிறான். அதை அது பாசையை வச்சு வளர்க்குறான். அப்போ ஆண்டவருடைய வித்தியாசம் நம்ம எதுக்குமே என்ன பண்ண வேண்டாம். குருவாட்டோடைய போட்டு உங்கள் இதயம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அந்த குருக்கம்மா இந்த நகுமி கண்ணீரோடு, நகுமின்னு சொல்லாத அம்மாவுடைய ப்ரேயர் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய ப்ரேயர் அந்த ஒரு அது 3-4 வசனத்தில் அந்த அம்மா சொல்லுது ப்ரேயர்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஆன்சர் 1ஆம் அதிகாரம் ரூத் 1:20 13 20 வரையும் வாசித்தீங்கன்னா ஆன்சர் கடவுள் கொடுக்குறாங்க. கண்ணீர், என் கண்ணீரை ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கங்கினான். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்குமாங்க, வாழ்வு கொடுக்குமாங்க. நாம் கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபித்தா போதும், ஒரு நாள் விடுதலை தருமாங்க. ஜிஎம்ஓடி பெரிய கூடிய நிறைய சர்ச்சு, ஒரு சர்ச்சை டொனேஷனுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் ஜோம் பண்ணிட்டு இந்த பாஸ்ட் கொடுங்க அந்த பாஸ்ட் கொடுங்க. சார்ஜ் முல்ல கொஞ்சம் சின்ன ஒரு பாஸ்ட். ஆனால் அவர் கேட்க மாட்டார், ஜோம் மட்டும் தான் பண்ணுவோம், யார்ட்டையுமே கேட்க மாட்டார். சார்ஜ் முல்ல ராத்திரி ஆனாலும் ஒரு மாஸ்டர் வச்சுருந்தார். ஒரு நாள் உணவு இல்லையா, இரவு 11 மணிக்கு மேலே ஒருத்தர் வந்து பால் கொடுக்குறாரு. ஆயிரம் உணவு இல்லாத பேர் என்னன்னா வண்டி இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏற்ற காலத்தில் செய்யணும். நல்ல ஆண்டவர் கண்ணீரோடு தகப்பனை எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு நீங்கள் கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பார். உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த போது ஒரு காலம் விற்கப்பட்டு போனதில்ல. தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, தகப்பனே என் கண்ணீரான வாழ்வை எனக்கு கொடுங்க தகப்பனே கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்துட்டு வந்தீங்க, அனைத்து உங்களோட நோக்கத்துக்கு தகப்பனே. ஒரு விதமான ஸ்டமக் பெயினில் ஒரு சகோதரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க தான். அந்த மகளுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. கண்ணீரோடு நான் அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணுறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தருவாருங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். கடவுள் இங்கே வருவார், எனக்கு விடுதலை தருவார் நம்பிக்கையோடு இந்த ஜெப வீட்டில் வந்திருக்காங்கப்பா. ஒரு விஷயம் கூட மனதில் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையில் தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை இருக்குது தகப்பனே. வேலுமணி ஐயா நிச்சயமாக ஒரு ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கையோடு அந்த மகள் இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வார்த்தைப்படி அந்த மகளுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. குடும்பத்தில் பல மாதமாக வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில மிகவும் பின்தங்கின ஒரு வீட்டில் அந்த ஹவுஸோடவும் வாடகை வாங்கி தான் சாப்பிடணும், அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒரு வீட்டில் இருக்கிற தகப்பனே. ஆனால் ரொம்ப நல்லவங்க, என்னால் கொடுக்க முடியலையே, கஷ்டமான சூழ்நிலை. என் கணவர் கொஞ்சம் மனம் மாறிட்டா அங்கே கொடுக்குற காசை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டாருன்னா நிச்சயம் ஒரு விடுதலை கிடைக்கணும். ஏங்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக ஒரு கண்ணீரை கண்ட ஆண்டவர் உன் துக்க நாட்களை முடித்து கண்ணீரோடு விதைக்கிற வாழ்வை எவ்விடத்தோடு அறுப்பதற்காக
அந்த ரூத்துடைய வாழ்வில் ஒளியேற்றின ஆண்டவர் உன் வாழ்வில் ஒளியேற்ற ஒரு ஆயத்தம் உள்ள தகப்பனாய் ஐயா திருமணம் ஆகி ஐயா என் கணவர் என்னோடு அன்பாய் இல்லப்பா, ஒரு அமைதி இல்லாத வாழ்வு, நான் வேலை செஞ்சுதான் சாப்பிடுறேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்க ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா, அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசய தகப்பனே, அந்த பிள்ளை மத்தியில இறங்க போற தயவுக்காக கூட ஒரு அற்புதம் இறங்க போற தயவுக்காக கூட நடிப்பான். இந்த சபையின் மூலம் இந்த ஏசிய அசம்பிளி ஆஃப் கிறிஸ்டியன் அசம்பிளி தகப்பனே, இந்த சபை மூலம் அநேக மக்கள் இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல், இந்த டிபி சத்திரம் மார்க்கெட் பகுதியில ஒரு எழுப்புதல், ஒரு அற்புதம் தகப்பனே. உங்களுடைய பிரசனை இறங்க வேண்டுமாய், உங்களுடைய கிருபை இறங்க வேண்டுமாய், உங்களுடைய இரக்கம் இறங்க வேண்டுமாய். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்